வணக்கம். தமிழ் தேசிய அரசியலை ஒரு வலுவான தளத்தில் கட்டமைத்து எதிர்கால தலைமுறைக்கான அரசியலாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த தமிழ் தேசிய அரசியலானது எவ்வாறு உலக அரசியலுக்குள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான குறைந்தபட்ச அறிவு எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அந்த அறிவை ஏற்படுத்துவதற்காக இந்த பதிவு செய்யப்படுகின்றது. ஆனால் ஒரு விடயத்தில் நாங்கள் தெளிவடைய வேண்டும். நாங்கள் ஒரு மூத்த மொழிவழி தேசிய இனம், தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். எங்களுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, மொழி, வரலாறு, நாகரிகம், ஆன்மீகம், அறிவியல் எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்கு ஒரு அரசியல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்று சொன்னால், அதுதான் தமிழ் தேசிய அரசியலாக இருக்க முடியும். அதுதான் அடுத்த தலைமுறைக்கான அரசியலாக இருக்க முடியும். இந்த அரசியல் தான் உலகம் முழுமைக்கும் பறந்து வாழுகின்ற தமிழர்கள் முன்னெடுக்க வேண்டிய அல்லது தமிழர்களால் செய்யப்பட வேண்டிய அரசியலாக இருக்கின்றது. ஆனால் இப்போதைய சூழலில் இந்த தமிழ் தேசிய அரசியலை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்கள் தமிழர்கள் அல்லாத திராவிடர்களும் அவர்களை மேலிருந்து இயக்குகின்ற ஆங்கில மேலாதிக்கம் கொண்ட முகவர்களும் என்பதனால், இந்த அரசியல் பரப்பில் தாங்கள் விரும்பியபடி எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் அல்லது அந்த சூழ்ச்சிகள், சதிகள் மூலம் அவற்றை அரங்கேற்ற முடியும் என்கின்ற அந்த எண்ணப்பாட்டில் தான், அந்த தளத்தில் தான் இப்போதைய தமிழ் தேசிய அரசியல் இருக்கின்றது. எனவே இந்த சூழ்நிலையில் தமிழர்கள் அரசியலில் கூட ஒரு பலம் பொருந்திய இனமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக அந்த தமிழ் தேசிய அரசியலை கூட உடைத்து பேசுகின்ற நிலைக்கு சூழ்ச்சிகளையும் சதிகளையும் தமிழ் தேசிய அரசியலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற தமிழர்கள் அல்லாதவர்கள் செய்கின்றார்கள் என்று சொன்னால், இது தொடர்பான புரிதலையும் அறிவை நாங்கள் குறைந்தபட்சமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உலக அரசியலுக்குள் எவ்வாறு இந்த தமிழ் தேசிய அரசியல் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான அரசியல் புரிதலும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. இதனூடாகவே நாங்கள் ஒரு வலுவான தளத்தில் தமிழ் தேசிய அரசியலை கட்டமைக்க முடியும் என்பதற்காக இந்த பதிவு செய்யப்படுகின்றது. நாங்கள் ஒரு விடயத்தில் தெளிவடைய வேண்டும். இன்றைய உலக ஒழுங்கானது ஒன் வேர்ல்ட் ஆர்டர், ஒரு உலக சட்டம். இந்த ஒழுங்கில் தான் இன்றைய உலக ஒழுங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு உலக சட்டத்தை எங்களது மொழியில் கூறுவதானால் ஆண்டான் அடிமை வர்க்கம். இது வழக்கொழிந்த ஒரு அரசியல் நடைமுறையாக கருதப்பட்டாலும், ஆனால் மறைமுகமாக இந்த உலக ஒழுங்கு தீர்மானிக்கப்படுவதற்காக செய்யப்படுகின்ற அரசியலாகவே இந்த ஒரு உலக சட்டம் இருக்கின்றது. நாடுகள் கொடியாலும் கீதத்தாலும் சுதந்திரமடைந்த நாடுகளாக இருக்கின்றது தவிர, அங்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற கல்வி முறைமை, சட்ட முறைமை அல்லது ஆட்சி முறைமை, அதிகார முறைமை எல்லாமே ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட, தீர்மானிப்பார் மேலிருந்து இயக்குகின்ற ஒரு முறைமையாகவே இன்று வரையிலும் இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உலக சட்டம் இயங்கி வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர் கட்டமைக்கப்பட்டிருப்பதனால், இந்த ஒரு உலக சட்டத்திற்கு, அந்த நடைமுறைக்கு பெரிதும் சவால் மிக்க ஒரு மூத்த மொழிவழி தேசிய இனமாக இருப்பது தமிழ் தேசிய இனம். ஏனென்று சொன்னால், எல்லாவற்றிலும் ஒரு பண்பட்ட தனி சிறப்பு வாய்ந்த இனமாக இந்த பூமி பந்தில் தன்னை நிலைநிறுத்தி கொண்ட இனம் என்ற அடிப்படையில் தமிழ் இனமே இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர், ஒரு உலக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பெரும் சவால் மிக்க ஒரு இனமாக இந்த உலக ஒழுங்கில் காணப்படுவதனால், இந்த தமிழர்களினுடைய அரசியலை ஒரு அடிமைப்படுத்தப்பட்டு ஒரு அரசியலாக வைத்திருக்க வேண்டிய தேவைப்பாடு இந்த ஒரு உலக சட்டத்தை தீர்மானிப்பவர்களுக்கு இருக்கின்றது. அதனால்தான் தமிழர்களுடைய அரசியலை தமிழர்கள் அல்லாத முகவர்களிடம் திட்டமிட்டு அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றார்கள். இவர்களை மேலிருந்து இயக்குபவர்கள் ஆங்கில மேலாதிக்கம் கொண்ட புலனாய்வுத்துறையினர் என்பதனால், அந்த உலக சட்டத்தை, அந்த ஒரு உலக சட்டத்தை நாங்கள் விளங்கி கொண்டவர்களாக, இது மறைமுகமாக இன்றளவில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதனால் வெளிப்படையாக நாங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இன்று உலகத்தை ஜனநாயக முறையில் ஆட்சி செய்கின்றோம் என்று கூறினாலும், இந்த டெமோக்ரட்டிக் ஜனநாயக முறைமையை நடைமுறைப்படுத்துவதற்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றம் அடையக்கூடிய ஜனநாயக முறைமை நடைமுறைப்படுத்துவதற்கு மறைமுகமான உள்ளான ஒரு நிலையான அரசியல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்று சொன்னால், அதுதான் புலனாய்வு துறைகளினூடாக கட்டமைக்கப்படுகின்ற அரசியல். இந்த அரசியல் ஒரு உலக சட்டத்தின் அடிப்படையிலேயே முன்னெடுக்கப்படுகின்றது.
எல்லா நாடுகளுக்கும் ஜனநாயக முறையை நடைமுறைப்படுத்திய இந்த உலக ஒழுங்கை தீர்மானிக்கின்ற தரப்புகள் தங்களுடைய நாடுகளில் மாத்திரம் மன்னர் ஆட்சி முறையை, ராஜா ராணி ஆட்சி முறையை வைத்திருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். இந்த ஜனநாயக நடைமுறையினால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றமடையக்கூடிய ஒரு ஆட்சி முறைமையினால் எது ஒன்றிலும் ஒரு நாடு தன்னை ஒரு தன்னிறைவான நாடாக அல்லது ஒரு உறுதியான நாடாக நிலைநிறுத்தி கொள்ள முடியாது. அதுதான் உண்மையான விடயம். அந்த அடிப்படையில் தான் இந்த ஜனநாயக நடைமுறை ஒழுங்கு அல்லது தீர்மானிக்கப்படுகின்றது. இது ஒரு உலக சட்டத்தினுடைய அங்கமாகவே இன்று வரையிலும் உலகெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. நாங்கள் நாடுகள் சுதந்திரமடைந்தது என்று கூறலாம், ஆனால் வெறுமனே கொடியாலும் கீதத்தாலுமே சுதந்திரமடைந்தது. மற்ற அடிப்படையில் எது ஒன்றிலும் தன்னை நாடாக இந்த சுதந்திரமடைந்த நாடுகள் நிலைநிறுத்தி கொள்ளவில்லை. எனவே இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அல்லது இந்த ஜனநாயக ஒழுங்குக்கு மிகவும் முரணாகவும் அல்லது ஒரு சவால் மிக்க இனமாகவும் இருந்தது இந்த தமிழ் இனம். ஏனென்று சொன்னால் ஒரு மூத்த மொழிவழி தேசிய இனம், அறிவுபூர்வமான இனம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, மொழி, வர்த்தகம், நாகரிகம் எல்லாவற்றிலும் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த இனம் தமிழினம் என்பதனால் இந்த அரசியலை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய தேவைப்பாடு இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற உலக ஒழுங்கை கட்டுப்படுத்துபவர்களுக்கு தேவையாக இருந்தது. அதனாலேயே பல நூற்றாண்டு காலமாக முயற்சி செய்து பல பொருளாதார முதலீட்டின் அடிப்படையில் தமிழர்களுடைய அரசியலை தமிழர்கள் அல்லாத முகவர்களுக்குள் கைமாற்றி அதனை மேலிருந்து இயக்குபவர்களாக ஆங்கில மேலாதிக்கம் கொண்ட புலனாய்வாளர்கள் இன்று வரையிலும் காணப்படுகின்றார்கள். எனவே இந்த அரசியல் நடைமுறை எங்களுக்கு விளங்க வேண்டும். குறிப்பாக இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டரில் உதாரணமாக இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் பாருங்கள். இந்த பணம், காகித பணம், இந்த காகித பண நடைமுறைகள் என்பது உலக ஒழுங்கை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவிதான். இந்த வங்கி நடைமுறைகள் என்பதும் உலக ஒழுங்கை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நடைமுறைதான். ஏனென்று சொன்னால் உண்மையான செல்வம் என்பது கனிம வளங்கள், காட்டு வளங்கள், அருமைத்தன்மை வாய்ந்ததாக இயற்கையாகவே படைக்கப்பட்டவை தான் உண்மையான சொத்துக்களாகவும் வளங்களாகவும் காணப்படுகின்றது. ஆனால் இந்த பணம் என்பது ஏதோ ஒரு தரப்பினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதனால் அந்த பணத்தை அச்சிடுகின்றவர்கள், உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு கூட அமெரிக்க நாணயத்தை அச்சிட்டு வழங்குவது ஒரு தனியார் நிறுவனம்தான். அந்த பணத்தை கட்டுப்படுத்துவது உலக நாடுகளினுடைய பணத்தை கட்டுப்படுத்துவதென்று கூற முடியாது. அமெரிக்காவினுடைய பணத்தை கட்டுப்படுத்துவதற்காக எஃப்ஆர்பி, ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் காணப்படுகின்றது. ஆனால் இன்றளவிலும் அமெரிக்கா ஒரு கடன்பட்ட நாடாகவே இந்த எஃப்ஆர்பிக்கு இருந்து வருகின்றது. அது தங்களுக்குள் பட்ட கடன் என்று கூறிக்கொள்ளலாம். ஆனால் அமெரிக்காவை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி அவர்கள் ஒரு கடன் நாடாக வைத்திருக்கின்றார்கள். இதுதான் உண்மையான விடயமாக உலக அரசியல் ஆய்வாளர்களால் பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த உலக ஒழுங்கை கட்டுப்படுத்துகின்ற சக்திகள் ஏனைய நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு சதிகளையும் சூழ்ச்சிகளையும் செய்வார்கள். காரணம், இந்த உலக ஒழுங்கை கட்டுப்படுத்துபவர்கள் மாத்திரம்தான் மனிதர்கள், ஏனையவர்கள் அடிமைகள், மந்தை கூட்டங்கள், விலங்குகள். இவ்வாறான பார்வையில்தான் இன்றைய உலக ஒழுங்கு கட்டுப்பாடுகள் கீழ்நோக்கி நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. தாங்கள் நினைத்தபடி எல்லாவற்றையும் நினைத்த இடத்தில் சாத்தியப்படுத்த முடியும். அதுதான் இந்த உலக ஒழுங்கை கட்டுப்படுத்துபவர்களால் இன்றளவிலும் செய்யப்பட்டு வருகின்றது. அடிப்படை தேவைகளாக இருக்கின்ற உணவு, உடை, உறையுள், அவர்களால் அச்சிடப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகின்ற பணத்தை தேடி ஓடுகின்ற வாழ்க்கை, இதுதான் உலக ஒழுங்கை தீர்மானிக்கின்றது. இதுதான் வாழ்க்கையாகவும் அவர்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள்தான் இந்த எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகின்றார்கள் என்கின்ற அந்த உண்மை தெரிய விடாமல் மிகவும் நுட்பமான முறையில் எம்மை வழிநடத்தி கொண்டிருப்பார்கள். எனவே இந்த அரசியல் புரிதல் எங்களுக்கு இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் மாத்திரமே நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை ஒரு வலுவான தளத்தில் கட்டமைத்து ஒரு தனித்துவமான தேசிய இனத்தினுடைய அரசியலாக முன்னெடுக்க முடியும். நான் உதாரணமாக பணத்தை குறிப்பிட்டேன். இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. குறிப்பாக இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றேன் பாருங்கள். இன்று இருக்கின்ற மருத்துவமாக இருக்க முடியும், ஊடகங்களாக இருக்க முடியும், எல்லாவற்றையும் தீர்மானிப்பது இந்த தனியார் நிறுவனங்கள் தான்.
இது கற்பனையாக கூட இருக்கலாம். ஆனால் உண்மையாக இன்று உலக அரசியல் ஆய்வாளர்களால் அதிர்ந்து பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம். ஏனென்றால் இது திரைமறைவில் இடம்பெறுகின்ற ஒரு கட்டுப்பாடு என்பதனால் அது வெளிப்படையாக தெரியாது. இவற்றை புரிந்து கொள்ளாமல் கட்சி அரசியலும் ஜனநாயக நடைமுறைகளும் உலகத்தில் அரங்கேற்றப்பட்டு வருகின்றது. இது உலக ஒழுங்கை கட்டுப்படுத்துகின்ற ஒன் வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த உலக ஒழுங்குக்குள் இருக்கின்ற இரகசிய நிழல் அரசாங்கங்களால் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த உலக ஒழுங்கை கட்டுப்படுத்துவதற்காக நிழல் அரசாக தொழில்படுவது அந்தந்த நாட்டு புலனாய்வு பிரிவுகள். எனவே புலனாய்வு பிரிவை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் இவர்கள் தீர்மானித்து விடுவார்கள். இன்று எக்ஸ் என்ற நாட்டில் ஒரு Y என்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது என்று சொன்னால் நாங்கள் எதை பார்த்து நம்புகின்றோம் என்று சொன்னால் ஊடகத்தை பார்த்து தான் நம்புகின்றோம். அந்த ஊடகங்கள் காட்டுகின்றது இந்த Y என்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது என்று. சரி, அந்த Y என்ற நிகழ்வு அந்த நாட்டில் இடம்பெற்றது என நம்புகின்றோம். எனவே இந்த ஊடகத்தினுடைய கட்டுப்பாட்டை வைத்திருப்பவர்களும் இந்த உலக ஒழுங்கை தீர்மானிக்கின்றவர்கள் தான். எனவே இவர்களினுடைய பார்வைக்கு அடிப்படை தேவையான உணவு, உடை, உறையுள் என்பவற்றை தேடி ஓடுகின்ற மனித கூட்டம் அவற்றை தேடியே தங்களது வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும். இதுதான் உலக ஒழுங்கை கட்டுப்படுத்துவர்களுடைய நிகழ்ச்சி நிரல். அவர்களுடைய பார்வையில் ஏனையவர்கள் எல்லோரும் அடிமைகள், அடிமைப்பட்ட நிலையில் அரசியல் செய்பவர்கள். ஆனால் இந்த உலக ஒழுங்கை கட்டுப்படுத்துபவர்களுக்கு பெரும் சவாலாக இருந்தவர்கள் ஒரு மூத்த மொழிவழி தேசிய இனமாக உலகம் முழுமைக்கும் பறந்து வாழுகின்ற இனமாக இருக்கின்ற தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு, நாகரிகம், ஆன்மீகம், அறிவியல் எல்லாவற்றிலும் தலை சிறந்த ஒரு இனமாக இருக்கின்ற தமிழினம் என்பதனால் இந்த தமிழினத்தை அடக்கி ஆள வேண்டும், நிரந்தரமாக அரசியல் கட்டுப்பாட்டை தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடு இந்த தமிழர்கள் அல்லாத திராவிட முகவர்களுக்கும் இவர்களை இயக்குகின்ற ஆங்கில மேலாதிக்கம் கொண்ட முகவர்களுக்கும் இருக்கின்ற காரணத்தினால் இன்று வரையிலும் அந்த விடயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் பயணிப்பவர்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எதிர்கால தலைமுறைக்கான ஒரு அரசியலை கட்டமைக்கின்றது என்று சொன்னால் இந்த உலக ஒழுங்கு ஒன் வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற உலக ஒழுங்குகளை எல்லாம் அந்த அரசியல் மூலம் நகர்த்தப்படுகின்ற கச்சிதமாக நகர்த்தப்படுகின்ற காய்களை எல்லாம் நாங்கள் நன்கு விளங்கி கொண்டவர்களாக அந்த அரசியல் கட்டுமானத்தை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற போதுதான் ஒரு சரியான அரசியலை நாங்கள் முன்னெடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் அதுதான் ஒரு நிலையான அரசியல் கட்டுமானமாகவும் அமையும். இன்றைய நிலையில் ஒரு அடிமைப்பட்ட ஒரு இனத்தினுடைய அரசியலாக தமிழ் தேசிய அரசியல் காணப்படுவதனால் எல்லா பக்கங்களாலும் பார்த்து ஒரு தெளிந்த நிலையில் அரசியல் கட்டுமானம் செய்யப்பட வேண்டும். நீங்கள் கேட்கலாம், இது எல்லாம் எவ்வாறு உங்களுக்கு தெரியும் என்று. நான் இந்த அரசியல் தொடர்பாக பல ஆய்வுகளை செய்பவன் என்ற அடிப்படையில் எல்லாவற்றை ஆய்வு செய்து கொண்டு செல்லுகின்ற போது இந்த விடயங்கள் தான் கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கின்றது. எனவே தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற அரசியலாளர்கள் அல்லது தமிழ் தேசிய பரப்பில் அரசியல் செய்கின்றவர்கள் இந்த தமிழ் தேசிய அரசியலை கட்டமைத்து அடுத்த தலைமுறைக்கான அரசியலாக செய்வது என்பது ஒரு சாதாரண விடயமாக நீங்கள் எண்ணிவிட முடியாது. இந்த தளத்தில் எல்லா அறிவும் கொண்டவர்களால் தான் இந்த விடயத்தை சாத்தியப்படுத்த முடியும் என்பதற்காக இந்த பதிவை செய்கின்றேன். எனவே உலகம் முழுமைக்கும் பறந்து வாழுகின்ற அன்புமிக்க தமிழர்களே, ஒரு சரியான, நேர்த்தியான, உறுதியான தமிழ் தேசிய அரசியலை பொதுவான அரசியலாக நாங்கள் கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு எதிராக பின்னப்படுகின்ற சதிகளையும் சூழ்ச்சிகளையும் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்போதைய நிலையில் நாங்கள் அடிமைப்பட்ட நிலையில் அடிமைப்பட்ட சமூகத்தினுடைய அல்லது ஒரு தேசிய இனத்தினுடைய அரசியலாக இந்த அரசியல் தளத்தை கட்டமைத்திருக்கின்றோம். எங்களுடைய அரசியல் கட்டுப்பாடு எங்களுக்குள் இல்லை. தமிழர்கள் அல்லாத திராவிடர்களுக்குள்ளும் திராவிடர்களை மேலிருந்து இயக்குகின்ற ஆங்கில புலனாய்வாளர்களுக்குள்ளும் இருப்பதனால் இவற்றையெல்லாம் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற உலக ஒழுங்கை தீர்மானிக்கின்ற சக்திகளுக்கு நாங்கள் எல்லாம் மந்தைகள், அடிமைகள். அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறையுள், பணம் என்பதை கட்டுப்படுத்துவர்கள் அவர்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற இந்த விடயங்களை தேடி ஓடியே தங்களது வாழ்க்கையை முடித்து கொள்ளுகின்ற மந்தை கூட்டங்கள் என்பதுதான் அவர்களுடைய எண்ணப்பாடாக இருக்கின்றது. எனவே இந்த எண்ணப்பாடுகளுக்கெல்லாம் நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு எளிதான ஒரு அரசியல் கட்டுமானத்தின் மூலம் அவற்றை சாத்தியப்படுத்த முடியாது. காரணம், எங்களிடம் அறிவு இருக்கின்றது, எவ்வாறு கட்டமைக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கின்றது. ஆனால் இந்த தளமானது ஒரு பெருமளவான பொருளாதார முதலீட்டில்
இந்த அரசியல் கட்டுப்பாடு செய்யப்பட்டிருப்பதனால் நாங்களும் இவற்றை சாத்தியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு வலுவான தளத்தில் உறுதியான பொருளாதார தளத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இப்போதைய நிலையில் தமிழர்கள் மத்தியில், உலகெல்லாம் முழுமைக்கும் பறந்து வாழுகின்ற தமிழர்கள் மத்தியில் ஒரு வங்கி முறைமை கூட இல்லை. ஏனென்று சொன்னால், நாங்கள் அரசியலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலில் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த பொருளாதார கட்டுப்பாடானது இப்போதைய சூழலில் வங்கி முறைமைகள் மூலமே சாத்தியப்படும். எனவே உலகம் முழுமைக்கும் பறந்து வாழுகின்ற தமிழர்கள் தாங்கள் வாழுகின்ற நாடுகளில் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பதிவு செய்த ஒரு வங்கி முறைமையை ஏற்படுத்த முடியும். அந்த வங்கி முறைமையின் மூலமாக எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்களே தீர்மானிக்கின்ற அல்லது கட்டுப்படுத்துகின்ற சக்தியாக தமிழர்கள் உருவெடுக்க முடியும். அதனூடாக நாங்கள் எதிர்காலத்தில் எங்களுடைய அரசியலை ஒரு வலுவான தளத்தில் கட்டமைத்து நகர்த்த முடியும். எனவே அன்புமிக்கவர்கள், உலகம் முழுமைக்கும் பறந்து வாழுகின்ற தமிழர்கள் இது சார்ந்த பூரண அறிவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் பணிவாகவும் தாழ்மையாகவும் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.